ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வடை ரெசிபி தான். இது எண்ணெயே குடிக்காது. இந்த வடை பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இந்த வடை பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை செய்கிறதுக்காக உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா குறைஞ்சது 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுக்கணும். உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 முறை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுக்கணும். இந்த உளுந்தம்பருப்பை பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பில் இருக்க தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். அது எல்லாத்தையும் வந்து மிக்சர் ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கிறேன் மிக்சர் ஜாரில். ஸோ இப்போ உளுந்தம்பருப்பை சேர்த்தாச்சு. இதை எண்ணெய் குடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக ஐஸ் கட்டியை வந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நான் வந்து தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2லேருந்து 3 சில்லை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலை எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு உளுந்த வடை வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். அதுக்காக தான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து அரைச்சி கொண்டு வரணும். இந்த அளவுக்கு வந்து மைய அரைச்சி கொண்டு வரணும். உளுந்தம்பருப்பை பார்த்திங்கன்னா இப்போ அரைச்சது எல்லாமே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்லா பருப்பையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து வந்து பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த ரெசிபிக்காக 2 பெரிய வெங்காயத்தை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து காரத்துக்காக பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். 2 பெரிய பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது அரிசி மாவு. ரொம்ப கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காக நான் வந்து 1/4 கப்பு அரிசி மாவும் 1/4 கப் அளவு வந்து கடலை மாவையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து சோடா மாவு வந்து சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சோடா மாவு வந்து சேர்த்துக்கலாம். இந்த குவான்டிட்டி எல்லாமே நான் வந்து 1 கிலோ உளுந்தம்பருப்புக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். சிட்டிகை அளவு வந்து பெருங்காயம் சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா வந்து கலந்து விடணும். ஒன்றோட ஒன்றா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி கையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க. அதுவே வந்து போதுமான அளவு தான். இப்போ எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம வந்து வடை சுட்டு எடுக்க வேண்டியது தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பவுலில் வந்து வாட்டரை வச்சுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துட்டேன். வாழை இலையில தான் நான் வந்து தட்டி எடுக்க போகிறேன். உங்ககிட்ட வாழை இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் பேப்பர்லேயும் நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். வாழை இலையில் கொஞ்சமாக எடுத்த மாவு வந்து இந்த மாதிரி தட்டி நடுவில் வந்து ஓட்டை போட்டுடலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்கணும். நம்ம இப்போ பொரிச்சு எடுக்கலாம். அதுக்கு வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சேன். கடாய் நல்லா சூடான பிறகு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம தட்டி வச்சுருந்த மெதுவடையை வந்து சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க, அவசரம் இல்லை. நம்ம போட்ட உடனே இந்த மாதிரி வந்து பபிள்ஸ் வரணும். இப்போ வடை எல்லாமே தட்டி சேர்த்தாச்சு. இது நல்லா வேகணும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா வந்து திருப்பி விட்டுக்கலாம். கரண்டியை வச்சு திருப்புறப்போ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக திருப்பி விடுங்க. இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வரணும். வடை பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ரெசிபி செய்கிறப்போ கம்ப்ளீட்டாக வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் வடை உள்ளேயும் நல்லா வெந்து வரும், மேலேயும் நல்லா வெந்து வரும். ஹை ஃப்ளேம் வச்சு செஞ்சோம்னா மேலே மட்டும்தான் நமக்கு வெந்து வரும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த ரெசிபியை செய்யணும். இப்போ வடையை வந்து நல்லா வந்து திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வரணுன்றதுக்காக இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விடுங்க. ஈவனாக வெந்து வரும். வடையை வந்து திருப்பி விட்டுட்டே இருந்தால் தான் இன்னொரு பக்கமும் நமக்கு நல்லா வெந்து வரும். ஸோ வந்து திருப்பி திருப்பி விடுங்க எல்லா வடையுமே வந்து. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வடையில் வந்து எண்ணெய் நிறைய இழுக்காது. ஸோ மீடியமாக தான் இழுக்கும். ஸோ ஐஸ் கட்டி அதனால தான் நம்ம சேர்க்குறோம் அரைக்கிறப்பவே. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக வெந்து வந்துருச்சு வடை பார்த்தீங்கன்னா. இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். எடுக்கிறப்போ பொறுமையாக எடுங்க.
ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றியாச்சு. அடுத்து இன்னொரு மெத்தட் நம்ம எப்படி வந்து வடையை தட்டி போடலான்றதை நான் சொல்ல போகிறேன். நம்ம டீ ஃபில்டர் பண்ணுற வடிகட்டி இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு அந்த வடிகட்டியை திருப்பிட்டு இந்த மாதிரி மேலே வச்சு நீங்கள் வந்து தட்டிட்டு ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். உங்ககிட்ட வாழை இலை இருந்தால் அது செய்யுங்க, இல்லை பிளாஸ்டிக் பேப்பரு, அப்படி இல்லைனா இந்த டீ வடிகட்டிலேயே நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். ஸோ பார்த்து பொறுமையாக போடுங்க ஒவ்வொரு வடையாகவும். இது இன்னொரு மெத்தட் தான். உங்களுக்கு எந்த மெத்தட் வருதோ அந்த மெத்தடில் நீங்கள் வந்து வடை செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்து வரணும். இது நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய வடை ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். இந்த வடையை பார்த்திங்கன்னா சட்னியோட சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி இல்லை கார சட்னியோட நீங்கள் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடுங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். இந்த ரெசிபி கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் வடை சுட வரலையோ அவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.